Hi students. So 12th CBSE chapter 1 relations. Now types of relations 3 and one reflexive, symmetric, transitive. So இப்போ இதுதான் உங்களுடைய given functions 1, 2, 3 sets கொடுத்துருக்காங்க. இதோட ரிலேஷன்ஸ் உனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஸ் வந்து இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா ஆல் த 3 டைப்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன இன்புட் இருக்கோ அதே அப்படியே வரணும். அதே போல் கிவன் இன்புட்டில் உனக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க 1, 2, 3. அப்போ மூணுக்குமே ரிஃப்ளெக்சிவ் இருந்தால் மட்டும்தான் அது ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆகி மெய் 2 சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா கூட நீங்கள் இட்ஸ் நாட் அ ரிஃப்ளெக்சிவ்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேஸில் வந்து பாருங்கள், இப்போ 1 இருக்குது. ஸோ அப்போ 1, 1 என்ன இன்புட் இருக்கோ அதே வருதா? அப்போ 1, 1 இது சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அடுத்த 2, 2வும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அப்போ 3, 3யும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. 3 இருக்குது. அப்போ மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து என்னது உங்களுக்கு? ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது என்ன பண்ணுறோம்? சிமெட்ரிக். சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்ன? 2 வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஒன்று A, B. அது எப்படி ஈக்குவலாக இருக்கணும்? B, A. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கிறதுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனால் கூட பரவாயில்ல. எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. சரிங்க பாருங்கள், 1, 3 இருக்குது. 1, 3 இருக்குது. அப்போ 3ல் தான் அடுத்ததும் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே 3, 3 இருக்குது. ஆனால் இங்கே 3, 1 தான் நமக்கு வேணும். ஆல்ரெடி இருக்கா இங்கே 3, 1. அப்போ 1, 3, 3, 1 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு இல்லை? அப்போ இது என்னது? சிமெட்ரிக். அப்போ சிமெட்ரிக் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ்க்கு 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். எப்படி? A, B. அடுத்தது இந்த Bயில் ஸ்டார்ட் ஆகணும். B, C வேறு வேரியபிள். அண்ட் ஃபைனலாக வர்றது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வரணும். இதுக்கும் அதே தான். மூணுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே ஓகே தான் உங்களுக்கு. ஆனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். செக் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 1, 3, 3, 1. அடுத்தது என்ன வேணும் நமக்கு? 1, 1, 3, 1. அது வேரியபிள் வந்து வேறு எதாவது இருக்கலாம். ஃபைனலாக வர்றது ஃபஸ்ட்டு இது லாஸ்ட் இது 1, 1 இருக்கா? இப்போ 1, 3, 3, 1, 1, மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுல்ல? அப்போ இந்த ஃபங்க்ஷன் அது டிரான்சிட்டிவ். இப்போ இந்த மூணுமே ஒரே ஃபங்க்ஷனில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஈக்குவலன்ஸ். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இதுதான் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ். எந்த ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் மட்டுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இதுதான் ப்ரொசீஜர். தேங்க்யூ.